ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க, இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் பற்றி தான் பேச போகிறோம். சரி வாங்க, வீடியோக்குள்ள போவோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வெண்பா குட்டிக்கு இன்னைக்கு எக்ஸாமுங்க. அதனால வெண்பா குட்டிங்க எல்லாம் சொல்லி கொடுத்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும்னு சொல்லிட்டு சாமி கிட்ட போயிட்டு பூஜை பண்ணி அந்த திருநீரை எடுத்துகிட்டு வந்து மல்லியை வந்து வெண்பா நெத்தியில் வச்சு விடுறாங்க. இதெல்லாம் பார்த்த ராஜேஸ்வரி செம்ம காண்டு இரிட்டேஷன் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம விஜய் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ரஞ்சிதா தான் இனிமேல் வெண்பா படிக்க வைப்பா, அதே மாதிரி வெண்பா கூட்டிய ஸ்கூலுக்கு கூட்டு போயிடுவா, நீ எல்லாம் வெண்பா விஷயத்தில் தலையிடாத, ஏன்னா நீ வெறும் போய் புழுக மூட்டையாக இருக்க அப்படின்னு விஜய் வந்து மல்லியை கத்தி விட்டுருக்காரு. இதனால நம்ம ரஞ்சிதா ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம வெண்பா குட்டியை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இந்த டைமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி கேட்குறாங்க, மல்லியம்மா நீங்கள் மறந்துட்டீங்களா, என்னோட கிஃப்ட்டு எங்கே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கேட்க, ஓ மறந்துட்டேன்டா தாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம வெண்பா கையில். அன்பா வந்துட்டு அதை வாங்கினதும் ஒரே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இதை பார்த்த உடனே பொறுக்காத நம்ம ராஜேஸ்வரி அதை நம்மளோட வெண்பா கையிலேருந்து பிடுங்கி தூக்கி வீசிடுறாங்க. இதை பார்த்தோன்னே மனசு ரொம்ப வேதனை அடைகிறாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, ஏண்டி உங்கள் அப்பா 500 1000 சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா இந்த 5-10 உதவாததை வச்சுக்கிட்டு இதுக்கு இவ்வளோ சீன் போடுறியா நீ, ஆஹா ஓஹோ பல்லே பல்லேன்னு குதிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டியை பார்த்து ராஜேஸ்வரி கேட்குறாங்க. அப்படி என்னடா கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெண்ங்க, ஐ திங்க் பால் பென்னு நினைக்கிறேங்க. அது அந்த பெண்ணை தூக்கி போட்டோடனே வெண்பாவோட மனசு வாடி போச்சு, மல்லியோட மனசும் உடஞ்சி போச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சிதா என்ன பண்ணுறா, நீ பாடி போகலான்னு கூப்பிட்டா, இல்லை நான் பெண் எடுத்து தான் வருவேன்னு நம்மளோட வெண்பா குட்டி சொல்ல உடனே ராஜேஸ்வரி நம்ம வெண்பா குட்டியை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. யார்கிட்டன்னு பார்த்தா ராஜேஸ்வரிக்கு, இது ரஞ்சிதா கிட்ட. உடனே இதான் சங்க ரஞ்சிதா பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க வெண்பா குட்டியை. உடனே அம்மா அம்மானு கதறிட்டே கையை நீட்டிக்கிட்டே போகிறாங்க. நம்ம மல்லி ஒரு பக்கம் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஏன்னா என்ன பண்ணுறது தெரியலையே, அப்பா பொண்ணு விஷயத்தில் தலையிட முடியாது. அவரே சொல்லிட்டாரு, என் பொண்ணு விஷயத்தில் இனிமேல் தலையிடாத சொல்லி. இதுக்கப்புறம் தலையிட்டா இவங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ அதனால இவங்க தலையிடாமல் ஓர ஒதுங்கி நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியிலேருந்து நேராக வராங்க. வந்துட்டு, ஏண்டி இன்னொருத்தங்கிட்ட ஃபோன் பேசுறது 1 மணி நேரம் டைமுக்கு இது, மற்றது உங்ககிட்டலாம் இருந்தால் எப்படி ஒழுங்காக இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம மல்லி உட்காந்து அழுந்துகிட்டே இருக்காங்க. அழுந்துட்டு கீழே இந்த பெண்ணை எடுத்து பார்த்துக்கிட்டே அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம டுபாக்கூர் ராஜேஸ்வரி நேராக மல்லிக்கிட்ட போகிறாங்க. எங்கேன்னு பார்த்தா கிச்சனுக்கு. அங்கே டைனிங் ஹால்லாம் நம்ம மல்லி அமைதியாக வந்து சமைச்சிட்ருக்காங்க. அங்கே போயிட்டு ஏதாவது பண்ணுவோம், வேலையை காட்டுவோம், டைனிங் ஹாலில் எப்படா சமைப்பாங்க அப்படின்னு கேட்கலாம். காய்கறி கட் பண்ணுறாங்க சமைக்கிறதுக்கு. வேலை கட்டலான்ட்டு போயிட்டு, நம்மளே நான் மஞ்சளாக தொங்கி போய்க்குது, இது வெறும் ட்ரைலர் தான்மா, மெயின் பிக்சர் இனிமேல் தான் பார்க்க போகிறேன்னு சொல்ல இதை கேட்டோடனே நம்ம மல்லி அமைதியாக இருக்காங்க. உடனே என்ன குழப்பத்திலே இருக்கியா, என்னடா நம்ம ஃபோனே பேசலை, எப்போ போனாலும் சுவிட்ச் ஆஃப்னே இருக்குது, அந்த 1 மணி நேரம் யார்கிட்ட போயிருக்கோம், யாரா பேசியிருப்பான்னு சொல்லி வச்சுட்ருக்கியா. ஒன்றும் இல்லை, என் ஃபோனில் புது சிம் கார்டு போட்டு நான் தான் கால் பண்ணேன், ஓகேவா. ஆனால் விஜய் என்ன நினச்சிட்டான், நீ எவன் கூடயோ பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டான், நம்ப வச்சுட்டேன்ல, இனி இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீனில் போட்டு போகிறாங்க. பட் இனிமேல் தாங்க ராஜேஸ்வரிக்கு பெரிய வெட்டாக இருக்குது. அது என்ன வெட்டு ஏது வெட்டு அப்படின்ற விஷயத்த ஆல்ரெடி வீடியோவில் போட்டுட்டேன். அப்புறம் ஏன்டா இந்த வீடியோ போடுறீங்களா. ஆமாங்க, அது ஃபியூச்சர் ப்ரோமோ, இது பாஸ்ட் ப்ரோமோ, கடந்த காலம் எதிர்காலம் இரண்டத்தையும் ஒன்று சேர்த்து போட வேண்டும், அதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ தான். சரி நண்பர்களே, என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you. முக்கியமான விஷயம் நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, see you, bye bye.